அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு சொந்தங்கள், ரிஷபராசி நேர்களே, ரிஷப லக்ன நேர்களே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நேர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க, நிறைய விஷயத்தில் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. 2023 அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். காரணம் என்னன்னா, குரு 12ல் இருந்தார். குரு 12ல் இருந்தாருங்கிறத தாண்டி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இதை விட இன்னொரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, குருவுடன் ராகு சேர்க்கை பெற்று இருந்தார். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, கேது இருந்தார். ஒரு தேவையில்லாத எதிரி, ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடம் சுற்றி உள்ளவங்களுக்கு நம்மளை பற்றிய விஷயம் எப்படி தெரிஞ்சுதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மளை தேவையில்லாத கேவலமாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் எந்த விதமான துரோகமும் செய்யலை. நம்ம நேர்மையாக மனசாட்சிக்கு உட்பட்டு சந்தோஷமாக இருக்கிறத கூட தவறுன்னு சுட்டி காட்டுற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் நெஞ்சில் முள்ள குத்துறா மாதிரி இருந்திருக்குங்க. 2023 பர்சனலாக அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக மேஜராக 2 விஷயம் ரொம்ப ஏமாற்றத்தை தந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம். இது ரெண்டுத்திலையுமே ரிஷபராசினியர்கள் 2023 தோல்வி அடைஞ்சிட்டாங்கிறது தான் இந்த வீடியோவில் உண்மையான விஷயம். நான் இந்த வீடியோவில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை காலம்புற ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக கேட்டு சந்தோஷப்படணும், ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ கிடையாதுங்க. இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க ரிஷபராசினியர்களே. இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணுங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள், வேறு எதுவும் பதிவு பண்ணாதீங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். போக முடியாதவர்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயில் போடுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்த்த ஒரு நபர் இந்த வீடியோவை நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆதாரமாக இருக்கும். அந்த பார்த்த நபர் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போய் சரி பண்ணிட்டார். அது மிக பாசிட்டிவ் சேஞ்சாக அவருக்கு இருந்தது. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி இந்த ஒரே ஒரு கோவில் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அவர் பெற்ற சந்தோஷத்தை ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் பெற்றாதானே அந்த பதிவுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். மெயினாக ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டதனாலேயோ என்னவோ, காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியா என்னவோ, குடும்பத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. மனசில் ஆசை இல்லாமல் ரிஷபராசினியர்கள் இருக்கவே மாட்டாங்க. பற்று இல்லாமல் கூட இருப்பாங்க தவிர ஆசை இருக்கும். ஆனால் சில இடத்துல வெளிக்காட்ட மாட்டாங்க. அதாவது அன்பும் உண்மையும் கலந்த ராசி ரிஷபராசி. ஏங்குவாங்க பாசத்துக்காக. நிறையா பேர் ரிஷபராசியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாசத்தை முழுவதுமாக காட்டக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. என்ன சற்று எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து பாருங்களேன், 50 ரூபாய்க்கு தேவையான அன்பை கொடுப்பார்கள். அவ்வளோ நல்லவங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செயல்படுபவர்கள். குடும்பத்தில் வேலைக்கு போய் வேலையில் வாங்கக்கூடிய சம்பாதியத்தை வைத்து குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிடாம தூங்குற ராசி இந்த ரிஷப ராசி தான். பேச்சிலும் சரி சொல்லிலும் சரி மாற்றி மாற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இவங்கள்ட்ட நீங்கள் மாற்றி பேசிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப உண்மையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த விஷயத்தில் எந்த நேரத்தில் சொல்லணும்னு வேணால் இவங்களுக்கு தெரியாதே தவிர எப்போ சொன்னாலும் நம்ம மேலே செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்புலேயே இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. கருணை,
அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கும். அன்புங்கிறது நம்பிக்கை துரோகத்தை உருவாக்கும். பல வேதனைகள், பல அசிங்கங்களை தாண்டி இந்த 2022, 3ல கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஏறணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏறியிருப்பாங்க. ஒரு சின்ன பணம், ஒரு ரூ. 50 ரூ. 100 கடன் வாங்காதவங்க 50,000 1,00,000ங்கிறத கடனை வாங்கி தன்னுடைய மானம் போற அளவுக்கு சில இடங்கள்ல நடந்திருக்கும். காதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரிதல். அந்த புரிதல் கெட்ட சவகாசத்தினால விழுந்திருக்கும். நண்பன்கிற துரோகியையும் மனைவி கணவன் என்கின்ற நம்பிக்கை இல்லாதவர்களையும் நம்பி நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு அசட்டுத்தனமான, ஒரு ஏமாற்றமான, ஒரு அன்பின் தோல்வியால ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் 2024ல வரும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, குரு பெயர்ச்சி இவங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாக இருக்கும். நம்ம ஓரளவிலான பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் டெவலப் ஆகிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர சுற்றி உள்ள யாரையுமே இவங்க நம்பவே இல்லை. அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட நம்பிக்கை உரியவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா இல்லையா? குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தையும் தோல்வி, பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துலையும் தோல்வி, படிப்பு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துலையும் தோல்வி. யோசிச்சு பாருங்கள், 3 விஷயம் தாங்க லைஃப்பில் ஒருத்தங்க காலம்பரை எழுந்திரிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, இல்லை நல்ல வேலைக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் நம்மளை பற்றி சிந்திக்க ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம உடல் உழைப்பு எதுக்காக கொடுக்குறோம், நம்ம மனதை எதுக்காக காயப்படுத்தி வருத்தப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யணும். அவங்கெல்லாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் இன்று தேவையில்லாமல் பேசியதன் விளைவாக இன்னைக்கு அவங்களே தேவையில்லாமல் போயிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையீடுங்கிறதுனா என்ன, வந்தா என்ன பிரச்சனை, 3ஆம் நபர் தலையீடுனால நம்ம எவ்வளோ தூரம் அனுபவிக்கிறோங்கிறத ரொம்ப இயற்கையாக ஃபீல் பண்ணி கஷ்டப்படுற ராசி ரிஷபராசி. ரிஷபராசினியர்கள் உணர்ந்து விட்டார்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்கினார் பாருங்க. வியாபாரத்தில் நல்லா தெரிஞ்ச வியாபாரம், குடும்ப வியாபாரம், பல தலைமுறையாக செய்யக்கூடிய விஷயத்த தான் செய்யும்போது அதில் ஏன் தோல்வி ஏற்பட்டது, ஏன் நஷ்டம் ஏற்பட்டதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க. பேங்க் லோன்கிறது எதுக்குங்க போய் இவங்க வாங்கணும்? எதுக்காக கடன் வாங்கணும்? எதுக்காக ஒரு போலீஸ்கிட்ட போய் நிற்கணும்? எதுக்காக இவங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக போய் சமாளிச்சுட்டு போய் நிற்கணும்? எதுக்காக அசிங்கப்படணும்? எதுக்காக மொபைலில் ஃபோன் காலை எடுக்காத அளவுக்கு இருக்கணும்? ஒரு கட்டத்தில் ரிஷபராசினியர்கள் ஃபோன் வராதான்னு நினச்சது போய் இன்னைக்கு ஃபோனே வேண்டாங்கிற அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. அவங்க சுற்றி இன்னைக்கு தேடுற ஒரே விஷயம், தன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது ஒரு நபரானு நம்ம மேலே பாசமாக இருக்காங்களா, நம்ம மேலே ஆசையாக இருக்காங்களா, நம்ம மேலே பற்றாக இருக்காங்களா, அட்லீஸ்ட் வேணாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணாவான்னு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ரிஷபராசினியர்கள் இருக்காங்க. ரிஷபராசினியர்களுடைய இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இன்னமும் பல சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் பொது வெளி அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக 2-3 விஷயத்த சொல்ல முடியாது. வெளிநாட்டு போய் கஷ்டப்படுறாங்க, பழகின நட்பால் ஒரு அசிங்கம், நம்பியவர்கள்ட்ட நம்ம சொன்ன விஷயம் நம்மளுக்கே போய் பிரச்சனையாக முடிஞ்சது பாருங்க. நம்ம ஒருத்தவங்களோட பர்த்டேக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் ஒரு பொருளை வாங்கி தரோம். நம்ம பர்த்டேல விஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க. நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல, காயப்படுத்தக்கூடாதுல்ல, நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும்ல. அப்போ எவ்வளோ தூரம் வலிச்சிருப்போம், எவ்வளோ தூரம் வேதனை ஏற்படுத்தியிருப்போம். இதற்கெல்லாம் இந்த ஒரு கோவில் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொல்லக்கூடிய இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு விடுதலை அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு போனால் உண்டுங்க. இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது, இந்த கோவிலுக்கு எந்த நேரம் ரிஷபராசினியர்கள் போகணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி திருவையார் ரூட்டில் திருவைக்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வில்வனேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. வில்வனேஸ்வரர் அப்படின்னு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை ரிஷபராசினியர்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா அதை விட 100 மடங்கு விசேஷம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்.
இந்த கோவிலுக்கு என்னால் போக முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய பெயர், நட்சத்திரம், உங்களுடைய பெயர், நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு எந்த டீட்டெயிலும் போடாதுங்க. நீங்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற இந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஊர் இதெல்லாம் போடாதீங்க. பெயர், நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். போக முடியாதவர்களுக்கு நானே இந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறேங்க. எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாக வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ எந்த மாதம் வேணால் போங்க. இன்றைக்கி தான் போகணும், அன்றைக்கி தான் போகணும், இந்த நேரத்தில் போகணும், அந்த நேரத்தில் போகக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது நீங்கள் ரோகிணி, அப்படி இல்லைன்னா மிருகசீர்ஷம், அப்படி இல்லைன்னா கிருத்திகை, இந்த 3த்தில் எந்த நட்சத்திரமோ நீங்கள் அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். அப்படியும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஒரு அடசல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து அத்தனை அடசலையும் நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.